ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எப்படி தீபாவளி இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ தீபாவளிக்கு முன்னாடி யூஸ்வலி கொலீக்ஸு, என் ஹஸ்பண்டோட கொலீக்ஸு, எக்ஸ் கொலீக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு தீபாவளி பாட்லக் மாதிரி வைப்போம். ஸோ அங்கே வந்து போய் என்ன சமைச்சு எடுத்துகிட்டு போகணும், எல்லோரும் என்ன கொண்டு வந்திருந்தாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் நான் வந்து சிம்பிளாக தயிர் சாதம் தான் பண்ணுறேன். அது எப்படி பண்ணேங்கிற ரெசிபியும் பார்க்கலாம். இன்றைக்கி பார்ட்டிக்கு நான் போடக்கூடிய அவுட்ஃபிட் வந்து இதுதான். இது வந்து ஒரு ஃப்ளோர் லெங்த் நாற்காலி, ஸ்கை ப்ளூ கலரில். அதோட பேண்ட் வந்து ப்ரௌன் கலர். இதுதான் அதோட ஷால், துப்பட்டா. இதுக்கு ஆக்சசரிஸ் வந்து அதுக்கு மேட்சிங்காக கிளாஸ் பேங்கிள்ஸ் இருக்குது. கிளாஸ் பேங்கிள்ஸ் போடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி அக்கேஷன் வரும்போது தான் போட முடியும். இதில் ஏதோ ஒரு கிளிப்பு பொட்டு, இந்த செயின் செட்டு மோஸ்ட்லி போடுவேன், இன்னும் டிசைட் பண்ணலை. இது ஆக்சுவலி ப்ளூ கலர் ஸ்டோன்ஸு, ஆனால் இதில் கேமராவில் ஒயிட்டாக தெரியுது. இது என் ஹஸ்பண்டோட குர்த்தா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் குர்த்தா போட போகிறாரு. இல்லைனா எப்போவுமே ஷர்ட்டு, டிஷர்ட் அப்படி தான் போட்டு வருவார். குர்த்தாவோட பேண்ட்டும் சேம் கலர் தான், கோல்டன் கலரில். இது வந்து என் பையனோட அவுட்ஃபிட்டு. ஒரு கோட் சூட் இருக்குது. இது அடுத்த வருஷம்லாம் சேராதுன்னு நினைக்கிறேன், இப்போவே போட்டுடணும். இது போட்டதே இல்லை வெளியில். இது வந்து மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கு. ஸோ ஏதாவது ஃபங்க்ஷன்னா வாங்கிட்டு வருவோம். இங்கெல்லாம் எல்லாம் இந்தியாவிலேருந்து தான் வருது. ஸோ அவ்வளோ தூரம் ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதுவும் ஐஸில் வச்சு தான் கொண்டு வருவாங்க. பட் இங்கே கிடைக்கிறதே பெரிய விஷயம், அதனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சாதத்துக்காக ரைஸ் வச்சுருக்கேன். தயிர் சாதத்துக்கு நான் எப்போவுமே கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டு குழைவாக தான் வைப்பேன். ஸோ சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சோண்டு பால் விடுறேன். பால் விடணும்னு அவசியம் இல்லை, ஃபுல்லாக தயிர்லேயே கூட பண்ணிக்கலாம். நான் தயிர் சாதம் வந்து எல்லோரும் லேட்டாக தானே சாப்பிடுவாங்க. இப்போ வந்து மணி 4:30, 4:45 ஆகுது. இது சாப்பிட்றதுக்கு ஒரு 4-5 ஹவர்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் பால் விட்டுட்டு தயிரோடு கலந்தானா கரெக்டாக இருக்கும். தயிர் சாதம் ஆறுறது வரைக்கும் நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய், கடுகு, கொஞ்சம் கேரட் கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டால் நல்லாயிருக்கும், ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். கடுகு வெடித்ததுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, லைட்டாக வச்சுக்கலாம். இதில் நம்ம துருவின கேரட்டும் போட்டுக்கலாம். கேரட்லாம் ரொம்ப வதங்க தேவையில்லை, நம்ம வந்து நல்லா துருவி இருக்கோம். பச்சையாக கூட இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா கேரட்டுன்னு பச்சையாக கூட சாப்பிட்லாம். இந்த கேரட்டுக்கு தேவையான உப்பு ரைஸில் நம்ம செப்பரேட்டாக போட்டுக்கலாம். இப்போ கேரட்டுக்கு மட்டும் போடுறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் தான் வதக்கியிருக்கேன். இப்போ நான் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி ரெண்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன்.
இதை வந்து நான் இந்த ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணிடுறேன். இன்னும் நான் இதில் தயிர் விடலை. தயிர் வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் விட போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு கேரட் வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதில் மாங்காய், குக்கும்பர், வெள்ளரிக்காய் இருக்கும் இல்லையா, அது கூட போடலாம். கிரேப்ஸு, போமோகிரேனட்டு, மாதுளை இருக்குன்னா அது கூட போட்டுக்கலாம். அதெல்லாம் லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். கிரேப்ஸு, மாதுளையெல்லாம் போடுறீங்கன்னா ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை மேலே கார்னிஷ்டாக வச்சுக்கலாம். இப்போ நான் ஆறுனதுக்கப்புறம் தயிர் மிக்ஸ் பண்ணலாம். இல்லை நம்ம தயிர் ஊற்றிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பாக்கி ஊற்றலாம். இதுக்கு தேவையான உப்பு இதுவும் போட்டுட்டு அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பாக்கி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தயிர் போட்டுறேன். தேவையான அளவுக்கு உப்பு, தயிரெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதை அலுமினியம் ட்ரேயில் வந்து பேக் பண்ணணும் கொண்டு போகிறதுக்கு. ரைஸ் வந்து நான் ஃபுல்லாக ட்ரேயில் போட்டுட்டேன். அடுத்தது வந்து அதை ஒரு க்ளீன் ரேப்பும் அலுமினியம் ஃபாயிலும் வச்சு கவர் பண்ணி கொண்டு போக வேண்டியது தான். டபுள் ரேப் பண்ணுறேன். அடுத்தது ஒரு அலுமினியம் ஃபாயில். இது சரியாகவே உங்கள் வீடு வந்து நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக வீடியோலாம் எடுக்கலை. அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லாம் வெளியில் வந்து பட்டாசு வெடிக்க போயிட்டோம். ஸோ நியூ ஜெர்சியில் வந்து ரீசெண்டாக தான் 2-3 இயர்ஸ் முன்னாடி தான் லீகல் ஆக்குனாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் தீபாவளிக்கு இப்போலாம் எல்லா வருஷமும் பட்டாசு வெடிக்கலாம். இங்கே கோவிலெல்லாம் போனால் கூட ஈவினிங் வந்து ஃபயர் ஒர்க்ஸ் இருக்கும்.
Lighting, dude. Subhan, go light this one. Here, take this one. பட்டாசு முடிச்சுட்டு நல்லா குளிராக இருக்குது வெளியே. ஸோ நல்லா சுட சுட டீ ரெடி ஆகிட்டு இருக்குது. இது எல்லோரும் சமைச்சிட்டு வந்தது. தயிர் சாதம் நான் கொண்டு போனது, வெஜ் பிரியாணி, இடியாப்பம், இட்லி சாம்பார் இருந்தது, வடை இருந்தது, அப்புறம் ஸ்வீட் இருந்தது. நிறைய கேம்ஸு, சாங்ஸு எல்லாம் டான்ஸ்லாம் ஆடினாங்க. என் பையன் வந்து அழுதுகிட்டே இருந்தனால நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கிளம்பினோம். அதுக்கப்புறம் கூட கண்டினியூ பண்ணாங்க. இது வந்து 1 வீக் முன்னாடி, தீபாவளிக்கு 1 வீக் முன்னாடி நடந்துச்சு. அடுத்தது எங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னு காமிக்கிறேன். ஃபால் டைமு, ஸோ நல்ல கலர்ஸ் வந்திருக்கு பார்க்லாம். இந்த தீபாவளிக்கு நான் வந்து நான் கட்டாய் பேக் பண்ணியிருக்கேன். நான் கட்டாய் வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப பாப்புலர். எக்லெஸ் குக்கி அப்படின்னு சொல்லலாம், இந்தியன் குக்கி. எங்கள் அம்மா வந்து ரவா லட்டு பண்ணிகிட்ருக்காங்க. ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி அம்மா தான் செஞ்சாங்க. நான் செய்யும்போது ரெசிபி போடுறேன். இன்னும் நான் வீடியோ எடுக்கலை இதுக்கு. இன்றைக்கி தீபாவளி. காலையில் வந்து சாம்பார் ரெடி ஆகிட்டுருக்கு. குக்கரில் பருப்பு இருக்குது. ஆஃப்டர்நூன் வந்து அவியல், அதுக்கு காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதான் என் பையனோட ட்ரெஸ்ஸு. ஸோ எங்கள் அம்மா வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதுதான் அவனுக்கு தீபாவளிக்கு போட்டு விட போகிறோம். நான் வந்து இந்த குர்த்தி போட போகிறேன். இது ஆல்ரெடி அம்மா அப்பா ஏற்கனவே கொடுத்து விட்ருந்தாங்க. அது வந்து தீபாவளிக்காக வச்சுருந்தேன். ஸோ இதுக்கு மேட்சிங் லெகின்ஸ் துப்பட்டா ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதுதான் நான் போட போகிறேன். வடை வந்து சுட்டுட்டே இருக்கேன். அது வீடியோலாம் எடுக்கலை, ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன். போன மாதம் தான் போட்டேன் என் பையனோட பர்த்டே விலாகில். இன்றைக்கி வந்து சாம்பார் வடை, தயிர் வடை பண்ணலான்னு சொல்கிறேன். ஸோ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் வடைக்கு சாம்பார் எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஊறட்டும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி,
தேங்காய் சட்னி, சாம்பார் வடை. அதுக்கப்புறம் செஞ்ச தீபாவளி பலகாரம். லைட்ஸ் போடுற வேலை நடந்துட்டுருக்குது. நைட்டு தான் லைட்ஸ் ஆன் பண்ணி காமிக்கணும். இப்போ டே டைமில் சரியாக தெரியல. லஞ்சுக்கு பருப்பு, சாம்பார், ரசம், அவியல், முட்டைக்கோஸ், எல்லாம் அம்மா சமையல். ஈவினிங்க்கு நைட்டுக்கு வந்து தயிர் வடை பண்ணலான்னு மோர் கலக்கி வச்சுருக்கேன். இதில் இப்போ தாளிப்பு போடுறேன். இதில் வடை பொரிச்சு போட வேண்டியது தான். போட்டுட்டு காமிக்கிறேன். ஒரு பேட்சாக பொரிச்சிட்டு தயிரில் போடணும். தயிர் வடை ஊறி ரெடி ஆயிடுச்சு. பாயசமும் ரெடி ஆயிடுச்சு நெய்வேத்தியத்துக்கு. அப்புறம் வடை, வெங்காயம் போடாத வடை பூஜைக்கு. தட்டில் பழம் வச்சாச்சு, தேங்காய் மட்டும் வைக்கணும். தேங்காயும் வச்சாச்சு. எங்கள் வீட்டில் லைட்ஸ் போட்டிருக்கோம். இந்த லைட்ஸ் வந்து போன வருஷமே இருந்தது. போன வருஷம் வாங்கின 2 லைட் ஒர்க் ஆகலை. இதெல்லாம் இப்போ போட்டது. இது வந்து உள்ளே போட்டிருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.